I have to. Yes. ரொம்ப நாள் ஆசை இது. ரொம்ப நாள் இது மாதிரி போட்டு I asked her also. Last time leave came to sir பார்த்து if possible I can share the photos also. Sir பார்த்து போட்டோ எடுத்தேன். Sir dance ல எப்படி சார் இருந்தது? Sir talking about this. Dance ல எப்படி சார் இருந்தது? Please tell me. அவங்க சொன்ன பேட்டா you take any clinical seats. Surgery, medicine and dance ல you have some opportunity சொன்னாங்க. ஓகே சார் ஃபைன். நான் அப்புறம் டியூட்டி எடுக்கிறேன். லாஸ்ட் இயர் நான் வந்து இன்டர்ன்ஷிப் அப்போ இந்த ஆர்ட் அடிச்சு நீங்கள் ஜூனியர் தெரியும் தூங்குறேன் பக்கத்தில் முடிச்சேன். என்ன ஒரு இன்டர்ன்ஷிப் அப்போ என்னென்ன பண்ணியிருக்கேன் நீங்கள் ஜூனியர் தெரியும். முடிச்சுட்டு 1,09,000 ரேங்க் 1,09,000 ரேங்க் வந்த உடனே படிக்கிறோம் கொடுத்தோம் அதனால வரல நம்ம படித்தா வந்துடும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் எடுத்தேன்னா குவாலிஃபையோட ரேங்க் ஆகல. நவம்பர் இனிஷியேட் வந்துச்சு. நவம்பர் இனிஷியேட் வந்த உடனே நான் போயிட்டு இனிஷியேட் எழுதுறேன். இனிஷியேட் எழுத உடனே 27,000 என்னோட ரேங்க் வந்து 27,000. ஓகே பரவாயில்ல சி நான் குவாலிஃபை ஆகுமே இப்போ டான்ஸ் படிச்சு ஒரு 3 months ஆச்சு. நான் வந்து என்னோட 27,000 நம்பலாம் நான் நம்பலை ஃபஸ்ட்டு நானா அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி மே இனிஷியேட் வந்துச்சு. நான் என்றைக்குமே யாருமே யாரும் அப்போ சொல்லுங்க நான் இனிஷியேட் தான் படிக்க போகிறேன்னு யாரும் சொல்ல போகிறீங்க இருப்பீங்க யாரும் வந்துருப்பீங்க. சரி யாருமே இனிஷியேட் நோபடி இஸ் கோயிங் ஹேவ் இனிஷியேட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் இனிஷியேட் கஷ்டம் எல்லாம் ஒரு மென்டலாக நம்ம வந்து இனிஷியேட் கஷ்டம் நம்மளால பண்ண மாட்டேங்கிறோம். நீட் ரேங்க் 8,670 8,670 என்னோட இனிஷியேட் ரேங்க் 2,800 இப்போ இனிஷியேட் அடுத்த இனிஷியேட் நான் எழுத தான் போகிறேன். இனிஷியேட் எழுதுறேன். இனிஷியேட் நீட்டாக ஈஸி சி நீட் எக்ஸாம் இஸ் ஹைலி அன்பிரடிக்டபிள் கேஸ். அவன் சொன்னனால டேரக்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் போகிறான். எக்ஸாம் அப்புறம் கஷ்டப்பட்டு நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிடும். ஜூன் 15 இந்த வருஷம் எழுதுவோம். டிவிடி கடைசி ஒரு மாதம் டிவிடி இப்போ சிவிடி போடுறோம். கடைசி ஜூன் 15 10 தான் சரி சுப்ரீம் கோர்ட் வந்து யாஸ்ட் கண்டக்டிங் சிகிச்சை. ஸோ we are going to postpone the exam to August. நம்ம ஜூன் 15 அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ அவங்க சொன்னது நம்மகிட்ட ஆகஸ்ட் திருப்பி ஃபஸ்ட்டு இருக்கலாம் திரும்பியும் ஓகே ஃபைன் ஆகஸ்ட்டு வரும். ஆகஸ்ட்டு வந்துச்சு எக்ஸாம் வந்துச்சு. உண்மையாக சொல்ல போனால் சொல்கிறேன் மே இனிஷியேட்டில் 2,800 வந்துச்சு. ஆகஸ்ட் நீட்டில் ஒரு 6,000 சொல்ல வேண்டாம் புதுசாக இது வராது. ஸோ ஸ்டேயிங் கன்சிஸ்டன்சி விட பர்சிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ ப்ரோ சொன்னார் கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் கடைசியில் இருந்தேன் யார் கடைசியில் இருக்கா யார் முன்னாடி எல்லாம் முக்கியம் இல்லை. சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கை தட்டுங்க அந்த நேரம் வேகனா சூப்பரான நேரம் கடைசியில் இருக்கேன். ஆனால் அவங்க சொல்கிறாங்க கடைசியில் இந்த கிளாஸில் லாஸ்ட்டில் உட்காந்தாங்க இந்த எக்ஸாம் சி தெரியும். பட் ஆனால் இங்கே உட்காந்துருக்கு நீங்கள் வந்து நான் 7 மணிக்கு வரும் 8 மணிக்கு கிளாஸ் இங்கே உட்காந்துருக்கு என்ன நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு வேணும். ஆனால் பரவாயில்ல அந்த கிடைச்ச கூட பரவாயில்ல நான் வந்துட்டேன் சில பேர் நான் எதுக்கு நீட்டு அப்புறம் என்ன பண்ணுறது தெரியலன்றவங்க இது நான் சி லாஸ்ட் பெஞ்சஸ் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் நான் சொல்கிறேன் உங்களோட அங்கே எவ்வளோ இருக்கணும்னா உங்களோட அங்கே என்னோட காம்படிட்டர் யார் தெரியுமா இந்த எக்ஸாமில் என்னோட காம்படிட்டர் இவங்க யாரும் கிடையாது. இதோ இவரோட காம்படிட்டர் சி he started an institute from scratch. இப்போ எங்கே இருக்காரு டான்ஸோட இயற்கை ரெவன்யூ எடுத்து நீங்கள் வேணால் பாருங்க. கஷ்டப்பட்டு படிச்சு கஷ்டப்பட்டு வேண்டிய வளர்ச்சி மேனேஜ் பொசிஷன் நினச்ச ஹாஸ்பிட்டல் வச்சு ஈஸா ஒரு 25 years பேக் யாருமே யோசிச்சிருப்பீங்களா நீட் வந்து கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணால் இந்த மாதிரி நீட் கோச்சிங் சென்டர் ஈடு இப்போ இங்கே ஆஃப்டர் 25 years இப்போ இங்கே இருக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க he came for this 1 hour டெல்லியில் இருந்து இங்கே வந்தார். சார் அடுத்து எங்கே போகிறீங்களா கோயில் தெரியும் கோமல்லி பார்ப்போம். இந்த ஒரு 1 hour சார் வந்து டெல்லியில் இருந்து சி அவர் செகண்ட் சார் வச்சு இந்த நாளைக்கு போயிடலாம். If you have Dr. Sachin, please take care. Students will be coming, give gifts to them. But your dedication, what you are showing here, I can see someone dedication. Maybe 50 questions. Just 50 questions. Custom money வச்சுக்கோங்க போட்டுட்டு you can come நான் சொல்றாரு யாரா போடுறீங்களா 50 questions உங்களுக்கு தெரியாச்சு. இப்போ வந்து எனக்கு முன்னாடி வந்தாங்க சாரி போடுங்க வந்தாங்களா சாரி போடுங்க கொடுக்குறாங்க. she got the rank of 600. I got the rank of 8,670. What is the difference? Question வைஸ் பார்த்தீங்கன்னா 10 question
எத்தனை இருக்கும் 10 கொஸ்டின் இங்க இன்னொரு 10 கொஸ்டின் போட்டுனா 18000 இன்னொரு 10 கொஸ்டின் தெரிஞ்சுக்கிற இன்னொரு 10 கொஸ்டின் வெளிய அடுத்த வருஷம் சி டெய்லி 50 கொஸ்டின் நம்ம போட டெய்லி காலையில 1000 சமையலும் பேங்க் அக்கவுண்ட் சீரிஸ்ல இருப்பாரு மேம் இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய ஃபீஸ் கட்டிங்க யூ பெய்டு எவ்வளோ 60 70 ஆயிடுச்சு இந்த வருஷம் 70,000 கட்டிட்டீங்கன்னா ஒரு ஃபீஸ் வந்துருச்சு அடுத்த காரணத்துக்காக இந்த ஸ்டாஃப் வச்சுட்டு பண்ணேன் ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் ஆர்டர் இருக்கும் சரி இன்னொன்று நம்ம முக்கியமாக சொல்லி பேசிட்டு இது ரொம்ப ஆசை இருக்கு சார் கம்ப்ளீட்டிங் மை பிஜி அண்ட் கம் டு யூ ப்ளீஸ் டேக் மீ இன் எஜுகேஷனா நான் எப்பவுமே பேசுறேன் உங்ககிட்ட நான் வந்து ஸ்டாண்டப் ப்ரமோஷன் மாதிரி பேசிட்டு நான் சரி அப்போ தான் வேலை கொடுப்பாங்க அதனால படிங்க டிவிடி படிங்க என்னது இது கொடுங்க அது அவங்க என்ன சொல்றாங்க நான் என்ன சொல்றாங்க பண்ணது சொல்றாங்க பண்ணது நினைச்சது சொல்றாங்களா நினைக்கலாம் பட் நான் அவங்க சொல்றேன் சார் ப்ளீஸ் ரைட் திஸ் என்ன கேஷாண்டி ரைட் I always used to do this. This is my actually my ambition to do this to teach students. Sir, you are also thank you for having me in your life. Thank you for actually letting me to touch your life. Sir, நான் ரெண்டு பேரும் மீட்டிங் வீடியோ பாருங்க தெரியும். Thank you for letting me to touch your life. அந்த மாதிரி நம்ம வந்து நான் என் ஆம்பிஷன் இதுதான் அந்த மாதிரி இப்போ எனக்கு அதனால ஒரு பேஷனேட்டான ஒரு விஷயம் ஆகிட்டு என்னோட லாஸ்ட் 3 சிபிடி மார்க்ஸ் எழுதுறேன் சிபிடி 1 2 3 ஓகே சிபிடி 1 ஓட என்னோட லாஸ்ட் மார்க் வந்து 149 அதுக்கப்புறம் 2 ஓட மார்க் 152 மார்க் இல்லை மார்க் தான் எவ்வளோ கம்மி மார்க்காக இருக்கும் கொஸ்டின் நம்பராக கொஸ்டின் கேட்டு 149 இப்போ நான் எக்ஸாம்பிள் எவ்வளோ கொஸ்டின் கேட்டு 150 கொஸ்டின் கேட்டு என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படியே சிபிடி ஸ்டாண்டர்ட் கம்மின்றாங்க கொஸ்டின்லாம் மேம் அளவுக்கு இருக்காதுன்றாங்க பிடிஆர் அளவுக்கு பிடிஆர் படித்தாலும் மாசம்ன்றாங்க அப்படி நான் சொல்கிறேன் நம்புனீங்கன்னா கிடைக்க போகுது நான் 50,000 ஒர்க் பண்ண போகிறேன் அதுவும் நான் வந்து நான் சார் என்ன சொல்கிறாரு நான் எதுவும் அதனால உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் இது படி அதை படி ஏன்னா அவர் சொல்கிறத மட்டும் நீங்கள் படித்தா போதும் வாட் எவர் ஈஸ்டர்லி யூ டூ தட் யூ கெட் இட் நீங்கள் நான் இல்லை நீ தான் போவேன் நாங்கள் கிரிட்டிக்கல் மார்க் நான் இப்படி அப்புறம் கடைசியில் சார் ப்ளீஸ் சார் சார் சொல்றது செய்யுங்க உங்களுக்கு மாற்றணும் நான் உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் நம்புங்க 149 உங்களுக்கு எடுத்தேன் 152 அடுத்து எடுத்தேன் லாஸ்ட் சிபிடி 149 போஸ்ட்பான் பண்ணதுனால அது எக்ஸ்ட்ரா சிபிடி வச்சாங்க அதுவும் 149 வந்துச்சு போட்டேன் எக்ஸாமும் 150 இருந்துச்சு இப்போ நான் டெஸ்ட் மட்டும் தான் முதல்ல எழுதினேன் நேரத்துக்கு கிடைக்க போகுது அவ்வளோதான் சரி அசுதோஷ் சார் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஆல்வேஸ் இருந்துட்டு வந்து பேட்டா we don't want everyone. What I'm asking is one seat now, one seat now. So, அந்த ஒரு சீட்டு நிறைய விஷயம் போய் தான் ஒரு சீட் வரும் அந்த ஒரு சீட்டுக்கு உங்களுக்கு என்ன பண்ண தெரியும் நம்மளுக்கு வந்து 100 எடுக்கணும் அவசியமா கிடையாது நம்ம 10,000 ரூபா தான் சர்ஜரி கிடைக்கும் 5,000 ரூபா தான் மெடிசன் கிடைக்கும் 2,000 ரூபா தான் ரெடி கிடைக்கும் இது வந்து அவர் பெருமைச்சு ஸோ அதுக்கான வேலையை போடுங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும் சார் அடிக்கும் வேற யாரையும் கேட்காதீங்க ப்ரோ இது நல்லா இருக்கும்னு சொல்லுவான் ப்ரோ எப்படி இதெல்லாம் நடத்துறாங்கன்னு சொல்லுவோம் ஓகே நான் சீரியஸாக பேசணும் தான் ஆக்சுவலி வந்தேன் நிறைய பேர் ஆனிமேட்டடாக இருந்தீங்க சரி சீரியஸாக எங்கள் பேசினா நாளைக்கு ஆகாது அவ்வளோதான் ஸோ இது மேக் பண்ணோம் அந்த மாதிரி ஜாலியாக பேசுவோம் இதுக்காக பார்த்தே கஷ்டம் தான் என்னை விட இப்போ 10 மணி போட்டோம் எனக்கு பெரிய இருக்கலாம் என்னை விட கம்மியாக போட்டோம் எனக்கு நானே இருக்கலாம் அது நம்ம தேவையில்லை ரிசல்ட் வேணாம் நல்ல ஒரு ஆப்ஷன் ட்ரஸ்ட் ப்ராசஸ் ரிசல்ட் வருதுங்க ரிசல்ட் ஆகுது தெய்வத்தால் ஆராதனைக்கு முயற்சிகள் மெய்வர்கிட்ட கூடுதல் ஸோ பேசிக்கலி நீங்கள் ஒர்க்கை கொடுங்க நாங்கள் நீங்கள் நம்ப மாட்டீங்க இப்போ ஜாலியாக பேசுறதுனால எப்படி இருக்குமா ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் படிக்கிறேன் லேடிஸ் சென்டர் போவேன் அங்கே போது நான் என்ன சுற்றியாக பார்த்துருக்கேன் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க படிப்பாங்க சில பேர் 8 மணி நேரம் படிப்பாங்க சில பேர் 9 மணி நேரம் படிப்பாங்க சில பேர் 10 மணி நேரம் படிப்பாங்க முதல்ல அந்த ஒரு இடத்துக்கு போங்க ஒரு என்விரான்மெண்ட்டை செட் பண்ணுங்க உங்களுக்கு
நான் வீட்டில் உட்காந்து படிக்கிறது பெட்டர், அந்த என்வரான்மெண்ட் பெட்டர் படிக்கிறேன். என்னால் வீட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஃபோன் பார்க்கறதுனா கவர்மெண்ட் லேர்னிங் சென்டர் அங்கே போங்க. நான் சாஜிலோ அங்கே தான் படிச்சோம், 2 பேரும் உட்காந்து படிச்சிருக்கோம். இப்போ அவங்க 600 இருக்காங்க ரேங்க், அவங்க நினைச்சது கிடைக்கும். ஸோ நீங்களும் உங்களோட முடிஞ்சு இதுக்காக இருக்கீங்க. சிம்பிள் ஆஸ்க் ஒரு கொஸ்டின். நான் ஐ எம் கோயிங் டு டேக் ரிப்பீட் ஃபார் 1 இயர் உட்காந்துருக்கீங்க. 1 இயர் ரிப்பீட்டுக்கு உட்காந்துட்டு டைமை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், முடியவே 5 மணி நேரம், முடியவே 3 மணி நேரம் படிக்க தயவு செஞ்சு அதையும் பண்ணாமல் போட்டீங்கன்னா கடைசியில் ரேங்க் வராது. புரியுதுங்களா? ஸோ பேசிக்கலி இது ரிப்பீட் எடுத்துட்டீங்க. ரிப்பீட்டிங் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத யாருக்கு கேட்குறீங்க? சார் கேட்குறாங்க, சார் கொஞ்சம் வீடியோ போடுவாரு, அதை பாருங்க. ஓகே, கொஞ்சம் கிளாஸ் முன்ன போயிட்டா இருக்கும், நடுவில் இருந்தால் அவங்க சொன்ன மாதிரி நல்லா டைம் கிடைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி போச்சுன்னா 4 நாள் ஓபிஜி, அடுத்து 2 நாள் செகண்ட். அப்படி ஏன் 4 நாள் ஓபிஜி படிக்கிறது புக்கே இருக்குல்ல, அதுதான் நீங்கள் ஷெடியூல் பண்ணுங்க. எல்லாருமே டாக்டர்ஸ் தான் வந்தாங்க, எல்லாருமே எல்லாரும் தான். உங்கள் யூனிவர்சிட்டி மேட்டர் இல்லை, உங்கள் எந்த ஊரில் படிச்சுக்க மேட்டர் இல்லை. நீங்க வந்துட்டீங்க, அவங்க சொல்றதை கேளுங்க, படிங்க. எல்லாரும் கடைசியில நல்ல ஒரு ஹெச்எஸ்சியில் எடுங்க. கிடைக்கலையா பரவாயில்ல, நல்ல டிசிஷனை எடுங்க. நீங்க எல்லாரும் எல்லாருமே டாக்டர்ஸ். நம்ம எல்லாருமே நம்ம டாக்டர். டாக்டர்னு பேர் வாங்குறது 24 லட்சம் பேர் எழுதலாம். நீ டியூட்டி எக்ஸாம் இங்க 2 லட்சம் பேர் எழுதலாம். இதுக்கடுத்து அடுத்த எக்ஸாம் கொஞ்சம் எழுதலாம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டீங்க இந்த சைடு. நீங்க உங்களோட நானா இங்க வந்து ஒரு ஜோக் யோசிச்சிருக்கோம். வரும்போது இதுக்காக சீரியஸாக இருந்துச்சு. ஐ ஹவ் கெயின்ட் 2 things after trying times. One வந்து I gained the rank of 8,600 something. இன்னொரு வந்து I gained 80 kilos weight அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில ஜோக் எழுதுனால போட்டு சிரிக்கிறது அவ்வளோதான். இதுதானே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.